புளி பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறது, அதை 1 மந்த்துக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். புளி பேஸ்ட் ரெடி பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி. இதை நம்ம மந்த்லி ஒன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளோட சமையலெல்லாம் சும்மா டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். வாங்க இந்த புளி பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். நான் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு 200 கிராம் புளி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு அதில் இருக்க சீட்ஸ்லாம் நான் எடுத்துட்டேன். உங்கள் வீட்டுக்கு வந்து 1 மந்த்துக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். லேசாக ஜஸ்ட் ஒரு 1 மினிட் போல் இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1 to 2 மினிட்ஸ் வறுத்தா போதும். நம்ம வறுக்கிறத ஸ்கிப் பண்ணிட்டோம்னா கூட ஸ்கிப் பண்ணிடலாம். இது ஒரு ஆப்ஷனலான ஒரு ஸ்டெப்பு தான். ஒரு 4 டம்ளர் மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அதில் இந்த புளியை நான் ஆட் பண்ணுறேன். புளியை லைட்டாக சூடு பண்ணிட்டோன்னா, அந்த தண்ணியோட சேர்த்து சூடு பண்ணிட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே ஊறிடும். அதுக்காக தான் நான் இப்போ சூடு பண்ணுறேன். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. லைட்டாக ஒரு கொதி கொதிச்சா போதும். நம்ம இதை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒன் ஹவர் கழித்து பார்த்தோன்னா நல்லா ஆறி இருக்கும். இப்போ அதை நல்லா கரைச்சிக்கலாம். ஒரு 1 to 1.5 ஹவர் வரலாம் கூட விடலாம். இப்போ கரைச்சிட்டோன்னா அதில் இருக்க பல்ப்லாம் நல்லா வந்துடும். நம்ம முடிஞ்ச வரையிலும் பழைய புளியாக யூஸ் பண்ணோன்னா அதிலேருந்து பல்ப் நமக்கு நிறையவே கிடைக்கும். நம்ம புளி குழம்பு, சாம்பார், ரசம் எது வைக்கணுன்னாலும் ஒரு ரசம் வைக்கணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் புளி போட்டால் போதும். இப்போ சாம்பார் ஒரு 1/2 பருப்பு வச்சு சாம்பார் பண்ணுறோன்னா ஒரு ஸ்பூன் புளி போட்டால் போதும். டக்குன்னு சமையல் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த ஸ்ட்ரெயினரில் இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளுடைய ஜல்லடையில் பெரிய சைஸ் ஓட்டை இருக்கும் இல்லையா, அந்த ஜல்லடை நான் எடுத்து பண்ணுறேன். நீங்கள் ஸ்ட்ரெயினரில் பண்ணிங்கன்னா சின்னதாக இருக்கிற ஹோல்ஸ் இருக்கிறதுல பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். இதில் பண்ணிங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இதுவே சின்னதுலேருந்து கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். அவ்வளோதான். நான் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு பேஸ்ட்டு திக்காக கிடச்சிருக்கு. நான் இதில் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன். கடைசியாக இருக்கிற அந்த சக்கையில் நான் ஒரு மக்கு டேப் வாட்டர் ஆட் பண்ணி அந்த கடைசியாக இருக்கிறதையும் நான் புழிஞ்சு எடுத்துடுறேன். இது வந்து நம்ம பூஜை பாத்திரம்லாம் துளக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற நம்ம மெயினாக ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சதை வந்துட்டு நான் வந்து ஸ்டவ்வில் வச்சு இதை சூடு பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வந்து நான் 3 டைம்ஸ் ஸ்ட்ரெயின் பண்ணேன். அதனால தான் தண்ணியாக இருக்குது. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு 1/2 hour போல் கொஞ்சம் திக்கன் பண்ணி எடுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ புளி சாதம்லாம் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு தாளிச்சிட்டு இந்த பேஸ்ட்டை வந்து ஒரு 2 ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாம்பார் பொடி 1 ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா சூப்பரான புளி சாதம் ரெடி ஆகிடும். 1 மந்த் வரையிலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா இது கெட்டு போகாது. சமையலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அந்த புளியோடைய வேஸ்டேஜும் ரொம்பவே கம்மியாயிடும். If you like our video, subscribe our channel.